இங்க சொர்ணான்ற பொண்ணு அவங்க ஹஸ்பண்டுக்கு காஃபி கொண்டு போய் குடுக்குறா. ஆனா, அவரு அத தட்டி விட்டுறாரு. தென் ஆஃபீஸ் கிளம்பும்போது அவங்க அப்பா எங்கடா போறன்னு கேட்கறாங்க. அத கேட்டதுமே கடுப்பாயி அவங்க அப்பாவை திட்டிர்றான். ஆக்சுவலா அவன் 10த்ல நெறைய மார்க் எடுத்திருப்பான். ஆனா, அவங்க அப்பா மேல படிக்க வைக்காமலே விட்டுருவாரு. தென் கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுமே படிக்காத பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சதாலயும் அந்த பொண்ணுகிட்டயும் எரிஞ்சு எரிஞ்சு விழறான். சோ இவனோட பையனாச்சு நல்லா படிக்கணும்னு நல்ல ஸ்கூல்லலாம் சேர்த்து விடுறா. தென் வேலைக்கு போறான். அங்க ஒரு ஆபீசர் ஒரு பொண்ண மீட் பண்ணி கையெல்லாம் குடுக்குறாங்க. இவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புடிச்சு போய் அந்த பொண்ணு ஞாபகமே வந்து இந்த ஒய்ஃப கூட தொடாமலே விட்டுறான். தென் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. கேண்டீன்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஒரு நாள் இவனோட பையன் ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லிட்டு இவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்காக கூப்பிடுறாங்க. அங்க போனதுமே ஒய்ஃபை பார்த்து உன்னோட பிளட்ல படிப்பு இல்ல, அதனால தான் என்னோட பையன் இப்படி படிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை திட்டி விட்டுறான். அண்ட் நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணு ஹீரோவை கூட்டிட்டு ஷாப்பிங் போயிடறா. ஆனா ஒய்ஃப் இன்னும் பையன் வரலன்னு சொல்லிட்டு நம்மளே போய் கூட்டிட்டு வரலான்னு போறா. அப்ப இவங்க 2 பேரையும் பார்த்ததுமே இந்த வெள்ளத்தோலுக்கு அலைஞ்சுதான் என்கிட்டே வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஆனா வீட்டுக்கு வந்ததுமே ஒய்ஃப்காக சாரிலாம் கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்ததுமே நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. தென் சண்டே வருது. அப்போ ஒய்ஃப் இவங்க கிட்ட என்ன சமைக்கலாம்னு கேட்கறாங்க. ஆனா இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு கால் பண்ணி எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து தர முடியுமான்னு கேட்கறாரு. இவனுமே ஓகே சொல்லி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றான். அண்ட் ஒய்ஃப் கிட்ட பிரியாணி சமைக்க சொல்லி அந்த பிரியாணியை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவரோட அப்பா வழிக்கு விழுந்துறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது இவங்க 2 பேரும் பார்க்ல வச்சு இந்த பொண்ணு பாத்துறா. சோ புருஷனை எப்படியாச்சும் பழி வாங்கன்னு சொல்லிட்டு கிளாஸுக்குலாம் போய் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா இவ ஓப்பன் யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்துருது. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சு ஹீரோ கிட்டே கேட்கறா. அதை பார்த்ததுமே வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை பார்க்கறா. பார்த்தா அவ ஃபுல் மேக்கப்ல இருக்கா. தென் அப்பதான் ஒரு உண்மையை சொல்றா. நான் ஆக்சுவலா 12th பாஸ் ஆயிருக்கேன், நீங்க 10th மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, அதனால நான் சொல்லணும்னு சொல்றா. உங்களுக்கு காமிக்கு தான் நான் நல்லா படிச்சேன், ஆனா இவ்வளவு நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு வெள்ளத்தோல் தான் வேணுமான்னு சொல்லுங்க, நான் டெய்லி மேக்கப் போட்டு கூட வந்து நிற்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை விட்டு மட்டும் பிரியாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறா. அதை பார்த்து ஹீரோக்கு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு.